காவிரி டெல்டாவில் பயிர்கள் கருகிய சூழலில் விவசாயிகள் உயிரிழக்கும் சோகம் தொடர்கிறது. திருவாரூரில் நெற்பயிர்கள் வாடியதால் மனமுடைந்த விவசாயி ஒருவர் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம். ராஜசேகர், தற்கொலை செய்து கொண்ட விவசாயி சேகர் எந்த ஊரை சேர்ந்தவர்? அவருடைய தற்கொலைக்கு முழுமையான காரணம் என்ன? வேதவள்ளி திருவாரூர் அருகே முசிறியத்தைச் சேர்ந்தவர் சேகர். இவர் இவருக்கு ஒரு மனைவி மற்றும் 2 மகன்கள் உள்ளனர். இவர் தனக்கு சொந்தமான 2 ஏக்கர் நிலத்தையும் குத்தகைக்கு 1 ஏக்கர் நிலத்தையும் எடுத்து மொத்தம் 3 ஏக்கர் நிலத்தில் தற்போது சம்பா சாகுபடி பணியில் ஈடுபட்டிருக்கிறாரு. இந்த ஆண்டு தண்ணீர் இல்லாத காரணத்தினாலும் போதிய மழை என்ற காரணத்தினாலும் இந்த பயிர்கள் தற்போது 50 நாட்களான பயிர் முற்றிலுமாக கருகி உள்ளது. இதனால் இவர் இந்த சம்பா பயிர்கள் நடுவதற்காக வங்கியிலிருந்து நகை கடன் வைத்து சுமார் 60,000 ரூபாய் பெற்றுள்ளார். தற்போது இந்த கடனை எப்படி அடைப்பது என்று தெரியாமல் வீட்டில் தனது குடும்பத்தாரிடம் இவர் புலம்பி இருந்திருக்கிறார். அன்றைய தினமே அவர் அந்த பக்கத்து இடத்திற்கு சென்று விஷம் அருந்தி அந்த தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டவர் இன்று உயிரிழந்துள்ளார். இதனால் அந்த பகுதியில் உள்ளவர் இவர் குடும்பத்தினர் மிகுந்த வேதனையில் இருக்கிறார்கள். தற்போது இந்த டெல்டா மாவட்டங்களில் தொடர்ந்து விவசாயிகள் தற்கொலை என்பது தொடர்ந்து வண்ணம் உள்ளது. வேதவள்ளி, ராஜசேகர், விவசாயிகள் தற்கொலைன்ற ஒரு துக்ககரமான ஒரு நிகழ்வு காவிரி டெல்டா பகுதியில் தொடர்ந்து நடைபெற்று வருது. இந்த சம்பவங்கள் தொடர்ற நிலையில விவசாய அமைப்புகள் என்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க? கண்டிப்பாக தம்பி தமிழர்கள், குறிப்பாக தமிழ்நாட்டில் இதுவரை 23 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக தகவல் வந்துள்ளது. அது மட்டுமின்றி குறிப்பாக திருவாரூர் நாகை மாவட்டத்தில் 18 விவசாயிகளுக்கு மேல் உயிரிழந்திருக்கிறார்கள். இப்ப தற்போது விவசாயிகள் முக்கியமான கோரிக்கை என்னென்றால், இனிவரும் காலங்களில் இந்த விவசாயிகள் தற்கொலைகள் நடக்காமல் இருக்க தண்ணீர் பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும். அதற்கு காவிரி மேலாண்மை வாரியம் ஒன்றே தீர்வாக அமைக்கும். அதற்கு மத்திய அரசும் மாநில அரசும் மத்திய அரசை வலியுறுத்தி காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கான நடவடிக்கை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை வச்சிருக்காங்க. அது மட்டுமின்றி உயிரிழந்த விவசாயிகளுக்கு தமிழக அரசு சார்பில் அவங்களை நேரடியாக சந்தித்து உயிரிழப்புக்கு காரணமானவற்றை விசாரித்து அதற்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தற்போது டெல்டா மாவட்ட விவசாயிகள் அரசுக்கு வச்சிருக்காங்க. தம்பி தமிழரசன். ராஜசேகர், இந்த உயிரிழந்த விவசாயி சேகரோட குடும்பத்தினருக்கு என்ன இழப்பீடு, என்ன உதவிகள் செய்யணும் அவருடைய உறவினர்கள், அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க? இப்ப தம்பி தமிழர்கள் அவங்க உறவினர்களிடம் நேரடியாக கேட்டோம். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், தற்போது இந்த ஆண்டு எங்களுக்கு குறுவை சாகுபடி முழுமையாக இல்லை. அது மட்டுமின்றி சம்பா சாகுபடி நாங்கள் நட்டிருந்தோம். தண்ணீர் இருந்து பயிர்கள் கை இருக்கு. நாங்கள் மேலும் என்ன செய்து இருக்கிறார்கள் என்றால், மோட்டார் மூலமாக அவங்க தண்ணீர் வாங்கி கடனுக்கு வாங்கி தான் அந்த தண்ணீரை அதுக்கு வச்சிருக்கிறாங்க. அப்படி இன்னும் தினமும் தண்ணீர் வைக்க முடியாத சூழ்நிலையாக தான் அந்த பயிர்கள் கருகி இருக்கு. ஏற்கனவே வங்கியில் 60,000 ரூபாய் கடன் வாங்கி இருக்கும். அது மட்டுமின்றி தனியார் நிறுவனங்கள்டையும் நாங்கள் கடன் வாங்கி தான் அந்த பயிரை நட்டிருந்ததுனால இப்ப முழுமையாக எங்களை பயிர்கள் கருகினதால இவர் இறந்து போயிருக்கார். அதனால் அரசாங்கம் உடனடியாக இவங்களுக்கு குறிப்பாக சுமார் ஒரு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை இவர்கள் உறவினர்கள் வச்சிருக்காங்க. அது மட்டுமின்றி இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளார்கள். இவர்களுக்கு ஒருத்தருக்காவது அரசு வேலை வழங்கினால்தான் இனிவரும் காலங்களில் இவர் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கான ஒரு நடவடிக்கை எடுக்க முடியும் என்ற ஒரு கோரிக்கையும் இவருடைய உறவினர்கள் வச்சிருக்காங்க. தம்பி தமிழரசு.